சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெறக்கூடிய திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கும் சான்றிதழ்கள் வாங்கவும் கட்டணம் செலுத்தவும் அரசு அலுவலகங்களுக்கு சென்று வரும் நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கான சேவைகள் வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஒரே ஒரு எண் மூலம் எளிதில் அணுகக்கூடிய வகையில் சாட்பாட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் சாட்பாட் எண்ணிற்கு ஹாய் அல்லது வணக்கம் என பதிவிட்டால் மாநகராட்சியின் சேவைகளை அதில் உள்ள உரிய வழிகாட்டுதலுடன் உள்நுழைந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவது, புகார் பதிவு, வர்த்தக உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல், ஆவண பதிவிறக்கம், சமுதாய கூடம் முன்பதிவு, நீச்சல் குளம் முன்பதிவு, செல்ல பிராணிகளின் உரிமம் பதிவு, கடை வாடகை செலுத்துதல் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சியின் 32 வகையான சேவைகளை மக்கள் எவ்வித அலைச்சலுமின்றி தாங்கள் இருந்த இடத்திலிருந்து வாட்ஸ்அப் சாட்பாட் வாயிலாக பெற்றிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்ட அறிவிப்பின்படி QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்ட மாநகராட்சிக்கான வரிகளை செலுத்துவதற்கான திட்டத்தையும் மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். QR கோட்ல மாநகராட்சிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல வேலிடேட் நோட்டீஸா இருந்தாலும் சரி, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இருக்கும் இடத்துல இருந்தே அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது நம்ம மெட்ரோ துறைக்கும் மாநகராட்சி சார்பாக QR கோட் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல இ சேவைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாத மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பகுதிகளிலும் இந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்திற்கு மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிட்னி பறிப்பு தொடர்பான புகார்களை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையால் வாடக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையிலான குழு கடந்த ஜூலை 22ஆம் தேதி முதல் விசாரணை மேற்கொண்டு விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன்படி திருச்சி சிதார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் சிறுநீரக பறிப்பு விவகாரத்தில் CBI விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் இதே விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கிட்னி பறிப்பு விவகாரத்தில் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படாதது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பொதுமக்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் CBCID விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாநில பட்டியலில் பொது சுகாதாரம் இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு அமைதியான பார்வையாளராக இருப்பது ஏற்புடையது அல்ல என்றனர். மேலும் வெளிப்படையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினர். அதன்படி தமிழ்நாட்டில் சிறுநீரகம் உள்ளிட்ட மனித உறுப்புகள் பறிப்பு தொடர்பான புகார்களை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் நீலகிரி, நெல்லை, கோவை, மதுரை மாவட்ட SPக்கள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டனர். சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் கிட்னி தானம் தொடர்பான தொழில்நுட்ப மருத்துவ தகவல்களை மருத்துவத்துறை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே தமிழ்நாடு அரசின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் அறிவிப்பை ரத்து செய்ய கோரி தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது.
உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்து எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு அரசின் பரிசீலனையில் இருக்கக்கூடிய நிலையில் தங்கள் தரப்பில் விளக்கமளிக்க எந்த அவகாசமும் வழங்காமல் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பதிவை ரத்து செய்து தொடர்பான உத்தரவை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் வழியாக சென்ற 108 ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணி தாக்கப்பட்ட விவகாரத்தில் 4 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கம் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் தனது பிரச்சாரத்தினுள் ஆம்புலன்ஸ் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரைக்கு இடையூறு செய்ய திமுக அரசு ஆம்புலன்ஸுகளை ஏவி விடுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல. அரசாங்கம் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. இந்நிலையில் திருச்சி துறையூரில் இபிஎஸ் பிரச்சார கூட்டத்திற்குள் 108 ஆம்புலன்ஸ் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் 8 மாத கர்ப்பிணியான உதவியாளரை தாக்கினர். இதில் காயமடைந்த ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிமுக கூட்டத்திற்குள் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததாலேயே அங்கே சென்றதாக தெரிவித்தார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பின்றி பேசியதன் விளைவாகவே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக திமுக மருத்துவ அணி செயலாளரும் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏவுமான எழிலன் கூறினார். பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்துல இது நியாயம் என்ற அடிப்படை தான் இந்த விஷயம். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து அளிக்கப்பட்ட புகாரில் துறையூர் நகர அதிமுக செயலாளர் அமைதி பாலு, கவுன்சிலர் தீனதயாளன், 2 நிர்வாகிகள் மற்றும் பெயர் தெரியாத 10 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆம்புலன்ஸ் சங்கம் எச்சரிக்கை விடுத்தது. நோயாளிகளை அழைக்க செல்லும் போது சைரன் சத்தத்துடனே செல்வதால் வெறும் ஆம்புலன்ஸ் செல்கிறது என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும், மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினால் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை குறித்த பதாகைகளை 108 ஆம்புலன்ஸ் கதவுகளின் வலதுபுறத்தில் ஒட்டவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆம்புலன்ஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களின் உயிருக்கும் உடலுக்கும் போதுமான போலீஸ் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இதற்காக சென்னை வந்த பகவந்த் மானை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய பகவந்த் மான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். तमिलनाडु में हो, पंजाब में हो, अच्छी स्कीमें जो हैं वो चलनी चाहिए. शिक्षा के क्षेत्र में, अपना हेल्थ के क्षेत्र में, बिजली के क्षेत्र में, इंफ्रास्ट्रक्चर के क्षेत्र में जहां से भी सीखना है. பஞ்சாபிலும் காலை உணவு திட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார்.
விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 3169 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை முகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வார விடுமுறை தினமும் வருவதால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல செவ்வாய்க்கிழமை 809 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது மட்டுமில்லாமல் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல மேலும் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவர்களுக்கு வசதியாக தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான மத்திய அரசின் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் BS மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எடுத்துட்ட உழைப்புகளுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன வயசானாலும் என்கரேஜ்மெண்ட் தேவை. இன்னும் ஈஸியாக ஆக்கணும் கணக்கை. எல்லாராலையும் எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது நான் என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிற ஸ்கூல்ல வேலை பார்த்ததுக்கு என் பெண் குழந்தைகளுக்காக பண்ணின முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். அந்த பெண் குழந்தைகள் முன்னேறணுங்கிற முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். எனக்கு இந்த விருது வழங்கி சிறப்பித்தமைக்கு எங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் செய்த சேவைகள் சமுதாயத்திற்கு, பள்ளிக்கு, மாணவர்களுக்கு, இந்த 3த்துலேயும் நான் செஞ்ச சேவையினால எனக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு. எதிர்காலத்தில் என்னை போல நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும், நல்ல இந்திய நாட்டுக்கு நல்ல குடிமக்களை உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மணப்பாறை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அந்த நல்ல திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்ததாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல் உர மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசியவர் இலவச மடிக்கணினி மூலமாக மாணவர்களின் கல்வி மேம்பட்டதாக தெரிவித்தார். இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 52,35,000 மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் சிறுபான்மை மக்களை திசை திருப்ப பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் CP ராதாகிருஷ்ணன் தகுதியான வேட்பாளர் என்றார். हम पहले भी तमिलनाडु में साथियों के साथ चुनाव लड़े हैं, हमारी यहाँ बहुत सारी सीटें भी आई है, ऐसा नहीं है। श्री राधाकृष्णन जिनका बहुत लंबा राजनीतिक जीवन रहा है, वो 2 बार संसद के सदस्य रहे, हमारी पार्टी के अध्यक्ष रहे. தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியதை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். इसमें बात का बतंकर नहीं बनाना चाहिए. धनखड़ जी संवैधानिक पद पर बैठे, अपने कार्यकाल में उन्होंने संविधान के हिसाब से अच्छा काम किया जी. इनकी निजी स्वास्थ्य की समस्या के कारण इन्होंने इस्तीफा दिया है. इसको ज्यादा खींचकर कुछ ढूंढने का प्रयास नहीं करें. மேலும் மோசடி வழக்கில் சிறை சென்றபோது தமிழ்நாடு அமைச்சர்கள் சிலர் பதவி விலகவில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். तमिलनाडु के कुछ मंत्रियों ने इस्तीफा नहीं दिया, दिल्ली के मंत्री और मुख्यमंत्री ने इस्तीफा नहीं. और अगर इस तरह से इस समाज जीवन का नैतिकता का स्तर राजनीतिक और समाज जीवन का नीचे ले जा रहे हैं, इससे हम सहमत नहीं हैं.
30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல் அமைச்சர் வரை அனைவரின் பதவியையும் நீக்கம் செய்ய வகை செய்யும் மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும்போது தண்டவாளத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலத்தில் பாத்திமா மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் மாத்தூர், பவளங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளி வேன் பள்ளிக்கு சென்றது. பூவனூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை கடக்கும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 6 மாணவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்தின் போது அந்த வழியாக ரயில் ஏதும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பள்ளி வேனை வேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். விபத்து குறித்து திருச்சி கோட்ட ரயில்வே டிஎஸ்பி சக்கரவர்த்தி தலைமையிலான ரயில்வே போலீசார் மற்றும் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்ற அவர்கள் ஆய்வு நடத்திய நிலையில் பள்ளி வேன் ஓட்டுநர் சேகர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அருகே தரையில் கிடந்த வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாக்கம் சக்தி நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் 1 வயது மகள் குகஸ்ரீ விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை விழுங்கியதாக தெரிகிறது. குழந்தை நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையில் குழந்தையின் மூச்சுக்குழாயில் வண்டு இருந்தது தெரிய வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை குழந்தை விழுங்கிய நிலையில் அது மூச்சுக்குழாயில் கடித்து குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்களின் பெரும் வரவேற்புக்கு மத்தியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சி 1000வது எபிசோட் என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 1000 திரைக்கண்ட இந்த அற்புத தருணத்தில் விவாதங்களின் திசைவழி பாதை ஆக்கப்பூர்வமாக உள்ளதா, அரசியல் சண்டையா என்ற தலைப்பில் நேற்றைய விவாதம் நடைபெற்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறியாளராக நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சில்வஸ்டர் திலீபன், பத்திரிகையாளர்கள் RK ராதாகிருஷ்ணன், SP லட்சுமணன், தன்யா ராஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, நீயா நானா ஆண்டனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். முன்னதாக சொல்லதிகாரம் 1000வது எபிசோட் என்ற சாதனையை எட்டியதற்காக கேக் வெட்டக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நியூஸ் 18 ஊழியர்கள் இந்த தருணத்தில் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தன்னிடம் கையால் பதக்கம் அணிந்து கொள்ள அமைச்சர் TRB ராஜாவின் மகன் மறுத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரக்குடிப்பட்டியில் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்போது அமைச்சர் TRB ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு அண்ணாமலையின் கையால் பதக்கம் அணிந்து கொள்ள மறுத்து கையில் பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த அண்ணாமலை யார் கையில் பதக்கம் வாங்க வேண்டும் என நினைப்பது அவரது விருப்பம் என்றார். அது ஒண்ணு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும், இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். நான் பார்த்தேன், அது அவருடைய இஷ்டம். அவரு என் கையில பதக்கம் வாங்க மறுத்துட்டாரு, இன்னொரு கையில வாங்கலாம், எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும். அண்மையில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் ஆளுநர் RN ரவியின் கையால் பட்டம் பெற மறுத்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்ததால் 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தொழுதூர் வஉசி நகரைச் சேர்ந்த கண்ணன் ராதா தம்பதியினரின் மகன் கௌஷிக் தொழுதூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு புறப்படும் போது ஷூ அணிய முயன்றுள்ளார். அப்போது ஷூவுக்குள் மறைந்திருந்த பாம்பு கௌஷிக்கை கடித்ததால் அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த தாய் ராதா மயக்கமடைந்த மகனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு மாணவன் கௌஷிக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்து 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த மாநிலமான குஜராத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அகமதாபாத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் அங்கு ரோட் ஷோ நடத்தினார். அவரை வழிநெடுகிலும் நின்று பொதுமக்கள் வரவேற்றனர். அவர்களை பார்த்து உற்சாகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கையசைத்தார். பின்னர் 5400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகில் அனைவரும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதாக ட்ரம்பை மறைமுகமாக விமர்சித்தார். आपके हित सर्वोपरि है. दबाव कितना ही क्यों न आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. தொடர்ந்து பேசிய அவர் தீவிரவாதிகள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்களை விட்டு வைக்காத நிலையை பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவுக்கான அமெரிக்காவின் புதிய வரி நடைமுறை நாளைக்கு அமலுக்கு வரும் நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்களுடன் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. ஆனாலும் இந்த மிரட்டலுக்கு பயப்படாமல் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமரின் தனிச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். Dream11 உடனான 358 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை பிசிசிஐ முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிசிசிஐ செயலாளர் தேவதித் சைக்கியா பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் Dream11 உடனான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டிற்கு மட்டுமின்றி அது தொடர்பான விளம்பரம் மற்றும் ஸ்பான்சருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் Dream11 உடனான ஒப்பந்தத்தை தொடர்வது கடினமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் Dream11 உடன் பிசிசிஐ கையெழுத்திட்டது என்றும் இதற்காக Dream11இன் தாய் நிறுவனமான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளம்பரத்திற்காக மட்டும் 2964 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் எந்த ஒப்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பிசிசிஐ செயலாளர் தேவசித் சைக்கியா கூறியுள்ளார். காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் மருத்துவமனையிலிருந்த நோயாளிகள், அங்கு பணியில் இருந்த தன்னார்வலர்கள், ராய்ட்டர்ஸ், தி அசோசியேட் பிரஸ், அல் ஜசீரா ஆகிய செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலியாளர்களின் உடல்களை பார்த்து காசா மக்கள் கதறி அழுதனர். இரண்டு முறை அந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள ஒருமுறை அவகாசம் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு மாற்றாக கடந்த 2004ஆம் ஆண்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த ஓய்வூதியமானது எதிர்காலத்தில் பணியாளர் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்து இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஊதியம் வரும் என்று உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டது.
மேலும் ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின்படி குறைந்தது 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதுக்கு முன்பாக பெற்ற 12 மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் 3 மாதங்களில் 31,555 மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரக்கூடிய 2ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாடு வரவுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைந்திருக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா வரக்கூடிய 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கவுள்ளார். திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலாக அமைச்சர்கள் சேகர்பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். பம்பையில் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் முன்னரே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் காரணமாக இந்த விழாவில் தான் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் அமமுக பேனரை மறைத்து அமைக்கப்பட்ட அதிமுகவினரின் பேனரை அமமுகவினர் கிழித்து அகற்றிய காட்சிகள்தான் இவை. திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே டிடிவி தினகரனை வரவேற்று அமமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். அதற்கு மேலேயே எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று அதிமுகவினர் பேனர் ஒட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அமமுகவினர் அதிமுக பேனரை கிழித்து எறிந்தனர். நள்ளிரவில் வெளியே வந்தால் தொல்லை வரத்தான் செய்யும் என சென்னையில் பெண்ணிடம் காவலர் ஒருவர் பேசிய காட்சி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை நாள் இங்க வந்தது காரணம் கார்ப்பரேஷன் ஆபரேஷன் பண்ணாம கார்ப்பரேஷனாலதான் இத்தனை நாள் இங்க வந்தது. கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததுனால நாய் ஜாஸ்தியாச்சு. எல்லாரும் கொண்டு வந்து 10 நாயை கொண்டு பீச்ல விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு. பீச்ல வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. பீச்ல வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன். இல்ல பெரியமா, ஹராஸ் பண்றது காமன் பீப்பிள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க. என்ன அரெஸ்ட் வரக்கூடாதுன்னா அரெஸ்டா? சென்னை போரூரில் நூதன முறையில் கவரிங் நகைகளை திருடிய தாய் மற்றும் மகளை சிசிடிவி காட்சியின் உதவியுடன் ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். போரூரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸுக்கு வந்த பெண்கள் இருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்து வளையல், நெக்லஸ், ஆரம் உள்ளிட்ட கவரிங் நகைகளை திருடி உள்ளனர். இதை சிசிடிவி மூலமாக அறிந்த ஊழியர்கள் அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் பிடிபட்டது. கத்தார் நாட்டிலிருந்து வந்த விமானத்தின் பயணிகள் உடைமைகளை சோதனையிட்ட போது நைஜீரிய நாட்டை சேர்ந்த இளம்பெண்ணின் சுட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பார்சல்களை கண்டெடுத்தனர். அது கொக்கைன் போதைப் பொருள் என்று தெரிய வந்ததால் அந்த பெண்ணை சுங்கத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாகையில் பெண்ணின் நெஞ்சில் குத்தி இதயம் வரை சென்ற தையல் ஊசியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் பல மணி நேரம் போராடி வெற்றிகரமாக அகற்றினர். மீனம்மன் நல்லூரில் வசிக்கக்கூடிய புவனேஸ்வரி என்பவர் வீட்டின் பரனிலிருந்து பொருட்கள் எடுக்க முயன்று தவறி கீழே விழுந்த போது அவருடைய நெஞ்சில் குத்திய தையல் ஊசி இதயம் வரை சென்றிருந்தது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சை மூலமாக ஊசியை அகற்றினர். நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் தெர்மல் ட்ரோன் மூலமாக குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய வன விலங்குகளை வனத்துறையினர் கண்காணிக்கின்றனர். உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் சிறுத்தை மற்றும் பிற வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ளதா என்று கண்காணிக்கப்படுகிறது.
காரைக்காலில் விபத்தை தவிர்க்க முயன்ற போது அரசு பேருந்து மணலில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலிலிருந்து கும்பகோணம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. மஸ்தான் வீதி வழியாக சென்ற போது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை வலதுபுறமாக திருப்பினார். அப்போது அங்கு குவிக்கப்பட்டிருந்த மணலுக்குள் பேருந்தின் சக்கரங்கள் புதைந்தது. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த 40 பயணிகளும் காயங்களின்றி தப்பினர். வாணியம்பாடி அருகே தேனீக்கள் கொட்டியதில் கூலி தொழிலாளிகள் 15 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மல்லங்குப்பம் கிராமத்தில் உள்ள மண்டியில் கூலி தொழிலாளிகள் தேங்காய் உரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கிருந்து தேன் கூண்டு கலைந்து கூலி தொழிலாளிகளை தேனீக்கள் கொட்டின. இதில் காயமடைந்த கூலி தொழிலாளிகள் ராமநாயக்கன்பேட்டை மற்றும் வாணியம்பாடி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். உடுமலை அருகே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வேறொருவர் குடியிருப்பதாக வயதான தம்பதி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் புக்குளம் கிராமத்திற்குட்பட்ட ஜேஜே நகர் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இதில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் சந்திரா மாரிமுத்து தம்பதிக்கு 2023ஆம் ஆண்டு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 225 எண் கொண்ட வீட்டை அதிகாரிகள் வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குருவாயூர் கோயிலின் தடை செய்யப்பட்ட பகுதியில் பிக்பாஸ் பிரபலம் ஜாஸ்மின் ஜாஃபர் ரீல்ஸ் எடுத்தது சர்ச்சையான நிலையில் ஆலயத்தில் இன்று பரிகார பூஜை நடைபெறவுள்ளது. கோயில் குளத்தில் கால்களை கழுவுவது போல அவர் வீடியோ எடுத்ததாக கூறப்படும் நிலையில் கோயில் பூஜைக்கு நீர் எடுக்கும் புனித இடமாக கருதப்படும் குளம் இதனால் அசுத்தம் செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்ட ஜாஸ்மின் ஜாஃபர் தனது ரீல்ஸ் பதிவையும் நீக்கினார். இந்த நிலையில் குருவாயூர் ஆலயத்தில் இன்று பரிகார பூஜை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் விஜய்க்கு எதிராக திமுகவினர் தொடர்ந்து சுவரொட்டிகள் ஒட்டி வந்த நிலையில் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. மதுரை மாநாட்டில் விஜய் பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திமுக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கதறல் சத்தம் கேக்குதா, அங்கிள் சிங்கத்தின் கர்ஜனை தொடரும், அது உங்கள் உடன்பிறப்புகளை தூங்க விடாது என்று குறிப்பிட்டு சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். கன்னியாகுமரியில் கணவர் இறந்தது தெரியாமல் சடலத்துடன் வசித்த மனைவியை காவலர்கள் மீட்டனர். கலைஞர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த ஜெயக்குமார் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். மனைவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதால் பணியை ராஜினாமா செய்துவிட்டு அவரை உடனிருந்து கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜெயக்குமாரை காண அவரது சகோதரர் வீட்டிற்கு வந்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். ஜெயக்குமாரின் உடலையும் கணவர் இறந்தது தெரியாமல் வீட்டில் நடமாடி வந்த அவரது மனைவியையும் காவலர்கள் மீட்டு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சாலையை கடக்க முயன்ற 9 வயது சிறுவன் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி நெஞ்சை பதறச் செய்கிறது. தொம்புச்சேரி கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ் என்பவருடைய 9 வயது மகன் குருபிரசாத் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பத்ரகாளிபுரம் சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தான் நிறுத்தாவிட்டிருந்தால் அணு ஆயுத போராக வெடித்திருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். வாஷிங்டன் டிசியில் பேசிய அவர் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்தாவிட்டால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாது என கெடு விதித்ததாகவும் அதனை ஏற்று இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தியதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். That was the next level. That was going to be a nuclear war. They already shot down 7 jets. That was raging.